இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில எங்களோடு கூட நீர் இடைப்படும் பேசும் உங்க அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. வெல்கம் டு அவர் மார்னிங் ஆன்லைன் சர்வீஸ். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். தேங்க்யூ.
Hallelujah, praise be to God. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருக்கு ஒரு புது பாட்டை பாடுவேன், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை விவரித்து சொல்லுகிற அநேக வசனங்களிலே நாம் படிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஒன்றே ஒன்று தான் கடைசி வரைக்கும் அழியாத ஒரு காரியத்தை செய்கிறோம். அது என்னவென்று சொன்னால் தேவனை ஆராதிப்பது மட்டும்தான். இங்க கண்ண மூடினாலும் பரலோகத்தில் போய் நாம் ஓயாமல் அவரை ஆராதனை செய்யதான் போகிறோம். இது ஒரு நாளும் அழிவதில்லை. காரணம், தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தருவதற்காகவே இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எல்லாரும் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, இவை எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்த்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது, அதுவும் ஆண்டவர் படைத்த இந்த நல்ல நாளிலே ஆண்டவருக்கு நல்ல துதிவலிகளை செலுத்தி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் வானத்தின் ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிறைக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நம்மை இம்மட்டுமாய் காத்த கிருபை, இம்மட்டுமாய் நடத்தின கிருபை, ஆண்டவருடைய கிருபைகளுக்கு அளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரே நம்முடைய வாழ்க்கையின் மையமாயிருக்கிறார். அப்பா, உம்முடைய கிருபைகளாலே என்னை காத்து கொண்டீங்க, வழி நடத்தி கொண்டீங்க, வியாதி நேரத்தில் என்னோடு கூட இருந்தீங்க. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. கைத்தட்டி போடலாமா? அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. சொல்லுவோமா? தாங்கி நடத்திடும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் தாங்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் இதுவரை நடத்தி வந்தா காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. பாடுவோமா? என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. ஆமே, தந்தை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் அப்பா கிருபையினாலே. அப்பாவும் கிருபைகளா காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா, அப்பாவும் கிருபைகளா அணைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் பாடுவோம். வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை தந்த தேவ கிருபை நினைத்து பாடுவோமா? சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா
அணைத்து கொண்டி. தேவன் நம்மை பார்க்கிறவர், தேவன் நம்மை விசாரிக்கிறவர், தேவன் நமக்காக வழக்காடுகள் செய்கிறவர், தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறவர். நம்மை அவர் நாள்தோறும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் என் பேரில வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே, அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொன்னீரே. இந்த நேரத்தில் உம்மை துதிக்கும் பொழுது என்னை ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக கேட்போமா? என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். பாடுவோமா? என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும். சேர்ந்து சொல்லுவோம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். பாடுவோமா? என்னை கண்டார் இயேசு, என்னை நேசிக்கிறவர், உள்ளங்கையில் என்னை வரைந்து விட்டார். கண்ணுக்குள்ளே நீர் என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே நீர் என்னை வைத்து கடைசி வரைக்கும் 2 கையை உயர்த்தி, இயேசு என் ஜீவன், இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் ஜீவன், இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். சொல்லுவோமா? இயேசு என் ஜீவன், இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் ஜீவன், இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாததுமான மிகப்பெரிய காரியங்களை செய்வேன் ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். நெருக்கத்திலே கூப்பிடுகிற நமக்கு விசாலத்தை உண்டு பண்ணுகிறவர், பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர். உம்மை ஆராதனை செய்கிறோம். அழைத்தேனே நெருக்கத்திலே, அன்போடு சேவி கொடுத்தீ, ஆபத்து காலத்திலே அரணான துணையானீர். படுமா? அழைத்தேனே நெருக்கத்திலே, அன்போடு சேவி கொடுத்தீ, ஆபத்து காலத்திலே அரணான துணையானீ. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. கைகளை உயர்த்தி, இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். படுமா? இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார். படுவோம். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார். நம்மை நாள்தோறும் நேசிக்கிறவர், நம்மை நாள்தோறும் விசாரிக்கிறவர். பாடுவோமா? இயேசு நேசிக்கிறார்,
எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய். இன்னும் ஒரு விசை, இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். ரெண்டு கையை உயர்த்தி, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்ம நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்ம நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரம். பாடுவோமா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆண்டவர் நம்மை மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை கண்டார், என்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்தார் என்று பாடினோம். இதுவரைக்கும் என்னை நடத்துகிறவர் இனிமேலும் நடத்துவார் என்று நாம் பாடுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் நல்ல தகப்பனாய், மிகவும் அழகுள்ள தகப்பனாய், 1000 10,000ங்களில் சிறந்த தகப்பனாய் அவர் இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவருக்காக எதையும் இழப்பதற்காக நாம் தகுதியுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவருக்காக எதை வேணாலும் இழப்பதற்கு நாம் ரெடியா இருக்கணும். காரணம், அவர் நமக்காகவே வாழுகிறார், அவர் நமக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. ஆண்டவரை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. தேவனை பாடுகிற சந்ததியாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்தும் அநேக நேரத்தில் நாம் அவைகளை மறந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த பூலோக வாழ்க்கையில பூரண அழகுள்ள தேவனை ஒரு நாளும் மறக்காமல் தேவன் அவருடைய முகத்தை நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணி நம்மை நாள்தோறும் நடத்துகிறாரே. அந்த உன்னதமான தேவனை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையிலே நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. மண்ணுக்காக மாணிக்கத்தை
விட்டிட மாட்டே. ஆண்டவரே, நீர் என் கூடவே இருங்க அப்பா. நீர் என்னை நடத்துங்க ஆண்டவரே. மகா வறட்சியான காலங்களிலேயும் நீர் என்னை நித்தமும் நடத்துகிறீரே. என்னோட கூட இருப்பீராக. கடைசியா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னோடிரும் என்னோடிரும் அன்பின் ரட்சகா, என்னோடிரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா, என்னோடிரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா, என்னோடிரும். ஆண்டவரே, நீர் என் கூடவே இருந்து எல்லா சூழ்நிலையிலும் என்னை விட்டு பிரியாமல் கடைசி வரைக்கும் நீர் என் கூடவே இருப்பீராக. கிரிகளால நீர் எனக்கு அற்புதங்களை செய்து நீர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்கிற வண்ணமாக இந்த காலை நேரத்தில் நாங்க ஆராதிக்கிற இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களோடு இருப்பீராக, எங்களோடு இருப்பீராக. You be with us, Lord. You take care of us, Lord. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. உடைய கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Ezra. ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, மார்ச் மாதம் முடிவுக்கு வந்துட்டோம். 3 மாதம் மிக வேகமாக ஓடி போய்விட்டது. ஆனால் நான் ஒரு காரியத்தை சாட்சியாக சொல்ல முடியும். இந்த 3 மாதத்துல தேவன் அநேக நன்மைகளை, தயவின் ஆண்டு, அனுக்கிரகத்தின் ஆண்டு, வாய்ப்புகளின் ஆண்டு, செல்வாக்கின் ஆண்டு, இயர் ஆஃப் ஃபேவர், இயர் ஆஃப் கிரேஸ், இயர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இயர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி இந்த வருஷத்துல பிகினிங்ல நம்மளை என்கரேஜ் பண்ணாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை நான் பார்க்கிறேன். நான் என் ஆண்டவரை துதிக்கிறேன். ஃபைனான்சியல் இயர் எண்டிங்ல வந்திருக்கிறோம். ஆடிட்டிங், அக்கவுண்ட்ஸ், அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிற ஒரு மாதம். ஊழியத்தில் இந்த ஃபைனான்சியல் இயர்ல திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் பாராட்டின கிருபையை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் யெகோவா ஈரேயாக இருந்து கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஜெகோவா ஜைரே, the provider, has been graciously providing. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோமா? ஆண்டவரே, இந்த ஃபைனான்சியல் இயர்ல போன ஏப்ரல்ல இருந்து இந்த மார்ச் வரைக்கும் இந்த 1 full year ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தினுடைய எல்லா தேவைகளையும் மிராக்குலஸா, சூப்பர் நேச்சுரலா, ஆண்டவரே எதிர்பாராத சோர்சஸ் மூலம் கர்த்தர் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணீங்க. கொடுக்கிற கரங்களை பலப்படுத்தினீங்க. கொடுக்கிற கரங்களை எழுப்புனீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தின் தேவைகள் வளர வளர பெருகிக் கொண்டே போகிறது. ஆனாலும் எங்கள் தேவன் கிருபையாய் நடத்தியிருக்கிறீர். இந்த கடந்த 3 மாதங்கள் BKNல, சென்னையில மந்த்லி மிஷன்ஸ் மீட்டிங்கும் நடத்துகிறதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 மாதத்துல
ஆண்டவரே, பரமன்கேணியில் ஊழியர்கள் உபவாச ஜெப முகாமை நடத்துவதற்கு உதவி செஞ்சீங்க. ஸ்தோத்திரம். இந்த 3 மாதத்துல ஜனவரி 26 தேர்தலுக்காக ஒரு நாள் கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ஆண்டவரே நடத்த உதவி செஞ்சீங்க. இப்படி ஒவ்வொரு கூட்டத்தையும் நடத்துவதற்கும் ஆண்டவரே அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் உதவி ஒத்தாசை நீங்க செஞ்சீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருகிற ஃபைனான்சியல் இயரை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்துல இன்னும் எக்ஸ்பேன்ஷன் நிறைய காரியங்கள் செய்வதற்கு பிளான் பண்றோம். கர்த்தர் கிருபை தருவீராக. Lord, we are planning so many things, Lord, in ministry, even this coming year. Bless us. எங்களை ஆசீர்வதி. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஊழியத்திற்காக கொடுத்தவர்கள் இந்த ஃபைனான்சியல் இயர்ல அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கேட்கிறேன். மாத்திரமல்ல, இந்த வருகிற ஃபைனான்சியல் இயர் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக எல்லாருக்கும் இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், திருச்சபைகள் தேவனுடைய ரிசோர்சஸனுடைய வாய்க்காலாக இருக்கிறதை மறந்துடாதபடிக்கு கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை ஆசீர்வதிக்கிறதற்கு பயன்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, ஒரு பிளஸ்ஸிங்காக கர்த்தர் சபை மக்களை வைத்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ்னுடைய ஆண்டவரே ட்ரஸ்டட் சேனல்ஸாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஊழியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்னமும் எவ்வளவுக்கு ஸ்பீடா ஊழியத்தை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஊழியத்தை ஸ்பீடா செய்ய எங்கள் கரங்களை கர்த்தர் பலப்படுத்த கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாடு தேர்தல் வருகிற மாதத்திலே நடக்கிறது. எல்லா அறிவிப்புகளும் வெளியாகிவிட்டது. ஸோ கண்களை மூடி தேர்தலுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாடு எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆளுகை நீர் கொடுக்க விரும்புகிறீர் என்பதை நீரே அறிவீர். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர். நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேர்தல், இந்த ஆண்டவரே தமிழ்நாடு தேர்தலை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். லெட் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பலத்த கரம், கர்த்தருடைய பலத்த கரம். ஓ ரஹா தூரபா காத்தாரபா ரியா மஹந்து ரோ ஷபால காராத்தியாலபா. கர்த்தருடைய பலத்த கரம், the hand of the Lord be upon the state of Tamil Nadu. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மிஷனரிகளை நினைக்கிறோம். மிஷனரிகளுடைய ஊழியங்களையும் வேகப்படுத்துவதற்கு எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஊழியத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, எல்லா நிலுவையிலே உள்ள காரியங்கள் எல்லாம் செய்யப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும். உம்மை முழுமையாக சார்ந்து நாங்கள் எல்லாரும் ஊழியம் செய்ய எங்களை அவ்வப்பொழுது நீர் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறீர். நாங்களும் கவனமாக இருக்க ஆண்டவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை மட்டும் சார்ந்து, உம்மை மட்டும் சார்ந்து நாங்கள் ஆண்டவரே எல்லாரும் ஊழியக்காரர்கள் உம்மை மட்டும் சார்ந்து இன்னும் அதிகமாக உம்முடைய வல்லமையை பெற்று இன்னும் அதிகமாக உம்முடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் ஜூட் அவர்கள். தேங்க்யூ. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல நமக்கு ஒத்தாசை வருகிறது. மகிழ்ச்சியோடு பாடுவோம், சந்தோஷமாய். கைகளை தட்டி
நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேனா. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. சந்தோஷமாய் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுவோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தின் நிழல் வழுவாமல் காக்கிறவர், வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். நம்முடைய போக்கையும் வரத்தையும் காக்கிறவர், எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you, Pastor Jude. பிரியமானவர்களே,
வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். ஃபாதர் அழகா பாடியிருக்கிறார் இல்லையா? வாழ்க்கை என்பது போராட்டம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று இயேசு சொன்னார். இது போக ஆண்டவரும் பல பரிசோதனைகளை, டெஸ்ட்ஸ் வைப்பார், நம்மை ப்ரொமோட் பண்ணுவதற்கு. ஸ்கூல்ல எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்களோ அதே போல வாழ்க்கையின் டெஸ்ட்டுகள் எல்லாம் பாஸ் பண்ணணும். ஓவர் கமிங் லைஃப்ஸ் டெஸ்ட்ஸ். நான் பேசின ஒரு செய்தி, இன்றைக்கு பேசின செய்தி அல்ல, நான் பேசின ஒரு செய்தி, பதிவு பண்ண செய்தி, ஓவர் கமிங் லைஃப்ஸ் டெஸ்ட்ஸ். வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை, குறிப்பாக பரிசோதனைகளை, சோதனைகளை என்பது பிசாசு மூலம் வர்றது, ஆனால் பரிசோதனைகள், டெஸ்ட்ஸ், நாட் டெம்டேஷன்ஸ், டெஸ்ட்ஸ், அதை நம்ம பாஸ் பண்ணணும். ஆமேன். அது ரொம்ப முக்கியம் முன்னேறுவதற்கு. ஸோ அந்த செய்தியை கேளுங்க. ஓவர் கமிங் லைஃப் டெஸ்ட் என்ற செய்தி ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு வாழ்வின் பரீட்சைகளும் விசுவாச வளர்ச்சியும். ஓவர்கமிங் லைஃப்ஸ் டெஸ்ட்ஸ் அண்ட் growing in faith. வாழ்க்கையிலே பலவிதமான பரீட்சைகள் நிச்சயம் வரும். ஆண்டவர் நம்மை பரீட்சிப்பார், அதிலே சந்தேகமில்லை. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த மகனை பலிபீடத்திலே கொண்டு வந்து வைக்கும்படி ஆண்டவர் அவனை கேட்டுக்கொண்டார். அந்த பரீட்சையிலே ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டார். ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு பரீட்சை வைத்தார். அந்த பரீட்சையிலே ஆதாம் தோற்று போனான். கவனியுங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அந்த பலிபீடத்திலே ஈசாக்கை கொண்டு வந்து வைத்து அந்த பலியிடுவதற்காக அவன் கரத்தை உயர்த்தி அந்த பலி செலுத்துவதற்கு அந்த ஆல்மோஸ்ட் இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அந்த நேரத்தில் ஆண்டவர் இடைப்படுகிறார். அப்பொழுது அவர், வசனம் 12, ஜெனசிஸ் 22 and verse 12, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். All God wanted to know from Abraham is he going to pass the test of obedience? கீழ்ப்படிதல் என்ற பரீட்சையிலே பாஸ் பண்ணுகிறாரா ஆபிரகாம் என்று ஆண்டவர் பரீட்சிக்கிறார். நன்றாக கவனிக்கணும். ஒரு காரியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். பரீட்சை என்பது வேற, சோதனை என்பது வேற. ப்ளீஸ் understand the difference. Test is different from temptation. Temptation is what the devil does. Test is what God does. நல்லா கவனிங்க. சோதனை என்பது பிசாசு கொண்டு வருகிற காரியம். பரிசோதனை, பரீட்சை, டெஸ்ட் என்ற காரியம் தேவன் செய்கிற காரியம். What is the difference? The purpose of test is to promote you. The purpose of temptation is to make you fall. சோதனையினுடைய உள்நோக்கம் உங்களை தோற்கடிப்பது, உங்களை விழத்தள்ளுவது. பரீட்சையின் நோக்கம் என்ன? உங்களை ப்ரொமோட் பண்ணுவது. ஸ்கூல்ல எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க? உங்களை அடுத்த நிலை கிளாஸுக்கு கொண்டு போகிறதற்கு முன்பதாக பரீட்சை வைக்கிறார்கள். Test is given to promote you. Temptation is always set as a trap to defeat you, to pull you down, to make you fall. உங்களை விழத்தள்ளுவதற்கு,
உங்களை வீழ்ச்சியடைய செய்வதற்கு, உங்களை தோற்கடிப்பதற்கு பிசாசானவன் சோதனையை கொண்டு வருகிறான். யோபுவுக்கு சோதனையை கொண்டு வந்தது சாத்தான். ஆனால் அதையே பரீட்சையாக தேவன் அனுமதித்தார். Sometimes what is temptation can also be used by God as a test to promote you. உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பாடுகள், சோதனைகள், இப்படி பிசாசும் எதிர்மறையான சூழ்நிலைகளும் நமக்கு வாழ்க்கையிலே கொண்டு வரும் பொழுது தேவன் அந்த காரியங்களை நமக்கு பரீட்சையாக வைத்து அந்த பரீட்சையை நாம் பாஸ் பண்ண உடனே நமக்கு ப்ரொமோஷன் என்ற நிலையிலே கொண்டு வந்து விடுவார். All things work together for good for those who love God and are called according to his purpose. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அவரை நேசிக்கிறவர்களுக்கு. Those who love him and those who stay in the purpose of God, all things work together for good. நம்ம வாழ்க்கையில தேவனை நேசிக்கிறதற்கும் அவருடைய நோக்கத்திலே நம்மை வைத்துக் கொள்வதற்கும் மாத்திரம் நாம் கவனமாக இருந்தால் we will be seeing those very things that comes to harm us has been turned to our advantage. நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக தேவன் அதை மாற்றி விடுவார். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு சோதிக்க வந்தான். ஆண்டவர் பரீட்சையாக வைத்த ஒரு காரியம் ப்ரமோட் பண்ணுவதற்காக, அதையே இவன் சோதனையாக அவன் எடுத்துக்கொள்கிறான். சோதனையாக வருகிற காரியங்களை அவன் அல்லது தேவன் நமக்கு பரீட்சையாக மாற்றிக்கொள்வார். சரி, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், வாழ்க்கையில சோதனைகள் வரும், வாழ்க்கையிலே பரீட்சைகள் வரும். Temptations will come, tests will come, trials will come, all kinds of trouble, tribulation will come. We have to overcome life's odds and keep growing in faith. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் இருக்காது என்று யாராவது சொன்னால் அது உண்மை இல்லை பிரியமானவர்களே. ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு போராட்டம் இருக்குமா? இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பிறகுதான் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திற்கு நடத்தப்பட்டார் என்பது வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். கவனியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Luke chapter 4 verse 1. இயேசு பரிசுத்தாவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். அங்கே ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பிறகு பரிசுத்தாவியின் அந்த நிறைவை பெற்றுக்கொண்ட பிறகு லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பப்ளிக் மினிஸ்ட்ரி போகிறதற்கு முன்பதாக அவர் அந்த அபிஷேகம் என்ற காரியம் என்று வைத்துக்கொண்டால் அந்த புறா வந்து இறங்குகிற காரியம், அந்த நிறைவை பெற்றுக்கொண்ட பிறகு பப்ளிக் மினிஸ்ட்ரிக்குள்ள நுழைகிறதற்கு முன்னதாக அவர் 40 நாட்களுக்கு ஜெபிக்கிறதற்காக போகிறார். அந்த பீரியட்ல சோதனை, 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். So trouble will come, challenges will come. Even as you keep moving in your journey of faith, விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி போக போக உங்களுக்கு சவால் வரும் என்பது உண்மை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Very familiar scripture. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. It's temptation that comes to everyone.
which will come even to you. தேவன் உண்மை உள்ளவர். In the midst of all that, you should know that you have a faithful God. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதிக்கிறவன் பிசாசாக இருந்தாலும், listen carefully, சோதிக்கிறவன் பிசாசாக இருந்தாலும் சோதனையை அனுமதிக்கிறவர், அந்த பெர்மிஷன் கொடுக்கிறவர் தேவன். அந்த சோதனையை எந்த அளவிற்கு பிசாசு கொடுக்க முடியும் என்றால், உங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுக்க முடியாது, தேவன் அனுமதிக்க மாட்டார். And that is a big encouragement. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனை தாங்கத்தக்கதாக, listen one more thing, சோதனையோடு கூட அதை தாங்கிக் கொள்வதற்கான, தப்பிக்கொள்வதற்கான ஒரு போக்கையும் உண்டாக்குவார். He will not allow you to be tested beyond what you can handle, number one. Number two, he will also, along with the temptation, provide a way of escape. And in the midst of all that, you need to also have this revelation that God who called you is faithful. உண்மையுள்ள தேவன் என்றும், திராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்கப்பட மாட்டீர்கள் என்றும், நீங்கள் அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் அவர் வைத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Temptation will be there. Temptation never conquers. Amen. Jesus is going to help you. Amen. He has a way of escape. So lifeல டெஸ்ட் வரும், லைஃப்ல சோதனைகள் வரும். Test allowed by God to promote you, temptation set up by the enemy, the evil force, and that is set up to make you fall. But you will not be tempted beyond what you can handle. நீங்கள் தாங்கிக் கொள்வதற்கு மேலாக தேவன் சோதனையை அனுமதிக்க மாட்டார். Are you there? நீங்க இருக்கிறீங்களா? Hallelujah. இப்பொழுது வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய ஒரு 4 டெஸ்ட்டை நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். Amen. I will share with you 4 tests that you and I need to face from time to time in life. வாழ்க்கையில நாம் அவ்வப்பொழுது சந்திக்க வேண்டிய சவால்களை, சேலஞ்சஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. முதலாவதாக நமக்கு வரக்கூடிய ஒரு காமன் டெஸ்ட் என்னவென்றால் the pressure test. அழுத்தம் என்ற ஒரு டெஸ்ட் வரும் லைஃப்ல. அழுத்தங்கள் அல்லது நெருக்கங்கள் என்ற பரீட்சை. Whether you are a believer or not, whether you are spirit filled or not, whether you are in ministry or not, you will be going through pressure test at some point in time, sometimes more frequently, depending on the purpose that you have in life. வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கிற நோக்கத்தை பொறுத்தது அது. அழுத்தங்கள் எவ்வளவு வரப்போகிறது, ஆனால் கண்டிப்பாக அழுத்தங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். The pressure test. We'll talk about that. இரண்டாவதாக the people test. மக்கள் அல்லது மனிதர்கள் என்ற பரீட்சை. Let me tell you friends, people in general are not easy. மனிதர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது இது ஒரு லேசான காரியம் அல்ல. People in general are difficult. We are imperfect people. I'm not talking about others, I'm talking about me as well. எல்லாரும், நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், பொதுவாக மக்கள் என்று எடுத்துக்கொண்டால், மக்களை ஹேண்டில் பண்ணுவது என்பது இட்ஸ் a skill.
even in marriage, even with own children, even with siblings, even with colleagues, there will be conflicts, there will be challenges, there will be personality clashes, முரண்பாடு சண்டைகள், conflicts வரும். Values will be different, priorities will be different. So இப்படி பல காரியங்கள் மனிதர்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் பண்ணுவதற்கான பொட்டென்ஷியல் ரொம்ப இருக்கு. Because we are imperfect, we are fallen human beings, we are no angels. So the people test will be there, the pressure test will be there. மூன்றாவது, we will have the challenge of persistence test. ஒப்பு கொடுத்தல் அல்லது விடாமுயற்சி என்ற காரியத்தில் பரீட்சை. ஒரு காரியத்தை எடுத்தா முடிக்கிறோமா? சிலர்லாம் ஆரம்பிப்பாங்க, செய்ய மாட்டாங்க, முடிக்க மாட்டாங்க. and that is something that we all battle. பட் எடுத்த காரியத்தை முடிக்கிற கமிட்மெண்ட் எத்தனை பேருக்கு இருக்கு லைஃப்ல? டு சக்சீட் இன் லைஃப், டு ரீச் த டெஸ்டினி தட் காட் ஹேஸ், யூ நீட் டு பி பர்சிஸ்டன்ட். சரியான காரியமாக இருந்தால் அதை தொடர்ந்து ஓடணும். ஆமென். I probably struggle in some of the projects that I take up for lack of time, but in general I am someone who is persistent and focused and don't leave things that I start. 24-25 ஆண்டுகள் ஆகிறது பீகார் ஊழியத்தை ஆரம்பித்து consistently doing it. யூடியூப்ல லைவ் ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம், consistently doing it. Cell groups, community transformation, missions, இப்படி சில சப்ஜெக்ட்ஸ் ஆண்டவர் ரெவலேஷனாக கொடுத்திருக்கிறார். அதை விடாமல் பல ஆண்டுகள் ஆனாலும் செய்து கொண்டே இருக்கிற ஒரு டிசிப்ளின். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரை ஊழியத்தில் நான் தொடர்ந்து ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணி கொண்டே இருக்கிற டிசிப்ளின். சில செய்திகளை மக்கள் கேட்டு சலித்து போனாலும் நான் பேசி சலித்து போவது இல்லை. Keep repeating some messages because people needed to hear. Do you know something? Noah preached the same message for 120 years. Until people change, until people repent, until people fall in line. Keep preaching the same message if need to. நான் ஏற்கனவே மெசேஜ் கேட்டுட்டேன் பாஸ்டர், கேட்டுட்டேன், மாறிட்டியா? That would be my response. By the grace of God, I can preach several sermons. And I am disciplined in preparing resources. நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுகிற காரியத்தில் நான் டிலிஜென்ட்டாக பல வருடங்களாக இந்த ஒழுக்கத்திலே நான் இருந்து வருகிறேன். So to preach a new sermon and to even create a new sermon with my experience, it doesn't take too long. But I keep repeating some messages in different ways because I want people to get that message. Persistence test, விடாமுயற்சி. And the fifth test, முதலாவது the pressure test, இரண்டாவது the people test, மூன்றாவது the persistence test. அழுத்தம், நெருக்கம் என்ற பரீட்சை. மக்கள், ஜனங்கள், மனிதர்கள் என்ற பரீட்சை. விடாமுயற்சி, எடுத்ததை முடிக்கிறோமா என்ற பரீட்சை. The fourth test is the priority test. முன்னுரிமை வழங்கும் காரியத்தில் பரீட்சை. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சம்டைம்ஸ் நமக்கு பிடித்தமான காரியங்கள் முக்கியமானதாக இருக்காது, ஆனால் முக்கியமான காரியங்கள் என்று ஒன்று இருக்கும், அது நமக்கு பிடிக்காது. பட் there must be that priority.
ஃபோக்கஸ், ப்ரையாரிட்டைசேஷன். முன்னுரிமை எதற்கு வழங்கப் போகிறோம், இது அவசியம் என்று சொல்லும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட பழகணும். வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்றால், if you want to grow in capacity, if you want to grow and draw closer to your destiny, நீங்கள் வளர வேண்டும் என்றால், வாழ்வின் அந்த லக்கை நோக்கி நீங்கள் நெருங்கி போக வேண்டும் என்றால், நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால், தேவன் விரும்புகிற நிலையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால், குணத்தில் மாற வேண்டும் என்றால், பர்பஸ் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும் என்றால், you will be facing all these tests. And இந்த 4 காரியம் மட்டும்தான் டெஸ்டா வரும் என்று நான் சொல்லவில்லை. But these are some common tests that you will have. அழுத்தங்கள் அல்லது நெருக்கங்கள் என்ற பரீட்சை. Only in pressure circumstances we will know one's true character. அதாவது உங்களுடைய லைஃப்ல உள்ள ஆக்ஷனை வச்சு நீங்க யாருன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய லைஃப் ரியாக்ஷனை வச்சு நீங்க யாருன்னு சொல்லிடலாம். வாழ்வின் சூழ்நிலைகள் வரும் பொழுது, அழுத்தங்கள் வரும் பொழுது, how do you react? மாரா என்ற இடத்துல வந்த பொழுது அங்கே கசப்பான தண்ணீர் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். See, that is reaction. செங்கடலுக்கு முன்பதாக வந்தார்கள், முறுமுறுத்தார்கள். நோ வாட்டர், வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள். நல்ல கவனிங்க, செங்கடலுக்கு முன்பதாக இருந்த முறுமுறுப்பு மோர் வாட்டர், கடலை பார்த்து. செங்கடலை கடந்ததுக்கு அப்புறம் அங்க தண்ணீர் இல்லை என்ற முறுமுறுப்பு, நோ வாட்டர். மோர் வாட்டர் முறுமுறுப்பு, நோ வாட்டர் முறுமுறுப்பு. அப்புறம் தண்ணீர் இருந்தது, கசப்பாக இருந்தது, பிட்டர் வாட்டர் முறுமுறுப்பு. For every problem, no water, more water, bitter water, God had a solution. For every test and pressure of life, God has a solution, people of God. You don't have to react. If you have a revelation of God, crisis often brings a revelation of God. Or if you already have a revelation, you pass through crisis moment with a cool attitude. பதட்டம் இருக்காது. உங்களுக்கு வெளிப்பாடு தேவனை குறித்திருந்தால், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், அது ரெவலேஷன். ஆகவே எரிகிற தீ என்ற ஒரு பிரஷர் வந்த பொழுது, தூக்கி எறிவோம் என்ற பிரஷர் வந்த பொழுது, they did not succumb to it, they did not yield to it. அவர்கள் அதில் விட்டு கொடுக்கலையே. வெளிப்பாடு உள்ளவர்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, பசியோ, பட்டினியோ. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் ஒரு பெரிய பட்டியலை சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39 வரை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உயர்வோ, தாழ்வோ, மரணமோ, ஜீவனோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ. Pressure will not overtake you if you know what it is to have revelation of God. யெகோவா ஈரே என்ற ரெவலேஷன் இருந்தபடினால் தாங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அவன் தன் சொந்த மகனை பலிபீடத்திற்கு கொண்டு போக முடிந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. Revelation. யோபுவுக்கு, நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆமென். பிரஷர் சிச்சுவேஷன்ல ரெவலேஷன் ஆஃப் காட் இருந்ததுனால அங்கே அவன் அந்த பிரச்சனை நேரத்தில் he sailed safe.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8 வசனம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8 வசனம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும், பிரஷர், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனை வெளிப்பாடாக அறிந்திருந்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று ரோமர் 8:36-39, இங்கே 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே 8-9 வசனங்களிலேயும் பாருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ரோமர் 8:28 சொல்றாரு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். Call upon me in the day of trouble. Call upon me in the day of trouble. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை சங்கீதம் 50:15. I will deliver you and you will glorify me. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. யோசபாத்து ராஜா 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் 3 கூட்டத்தார், அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலைத்தேசத்தார் என்ற 3 கூட்டத்தார் இணைந்து அங்கே வரும் பொழுது there was pressure. Believe me, பெரிய கூட்டம், ஏராளமான கூட்டம், முடிந்தது என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை. The pressure was so intense. But Jehoshaphat called upon the name of the Lord. He called for a national fast. ஒரு தேசிய அளவிலான ஒரு உபவாசத்தை கூறுவித்து, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆகிலும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 20:12. He overcame the pressure test by calling upon the name of the Lord, knowing that there is a God who will help him. And God provided a way of escape. யஹாசியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி அங்கே இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அவர் சொன்னபடியே ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். Usually when we are under pressure or stress, we don't call upon him. He is not usually in our அந்த கால் லிஸ்ட்ல நம்பர் 1ல அவர் இருக்க மாட்டார். We usually go to doctors, we usually go to our medicines, we usually go to our sleeping pills, we usually call our friends, we usually eat more food. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் என்று சிலர் வைத்திருப்பார்கள். சிலர் ரொம்ப சாப்பிடுவாங்க, ஸ்ட்ரெஸ் வந்துட்டா. சிலர் ஸ்ட்ரெஸ் வந்தால் சாப்பிடவே மாட்டாங்க. Some people like to go and spend money, go for shopping. Some people don't like to go anywhere. They just sleep and sleep and sleep. சொல்றது புரியுதா? Call upon the name of the Lord. We all find our little comfort zones. We all have our quick fixes and cheap thrills and shortcuts which we tend to use and choose. Instant hits, stress busters, shortcuts, cheap thrills, quick fixes. But let me tell you friends, they don't solve your problem. We need to learn to call on God. முதலாவது டெஸ்ட், pressure test. எரேமியா 2:13 வாசிக்கிறேன். When God has a solution, when God has an option for you, why do we go and find other places which doesn't really give you the freedom that God wants you to experience?
எரேமியா 2:13 ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். Instead of drinking from the well of God which has living water, we dig our own wells which runs dry. We make wrong choices in life. We give in to pressures of life. வாழ்க்கையின் அழுத்தங்களுக்கு இடம் கொடுப்போம். எல்லாரும் டிவி வாங்கிட்டாங்க, நானும் டிவி வாங்கணும். எல்லாரும் வந்து லேட்டஸ்ட் ஃபோன் வாங்கிட்டோம், நானும் வாங்கணும். தம்பி, உனக்கு வாங்குறதுக்கு வசதி இருக்காப்பா, நீ வாங்கணும்னு ஆண்டவர் லீட் பண்றாரா? அது உனக்கு தேவையா? பிரஷர். கல்யாணம் நடத்துறதுக்கு கடன் வாங்கி நடத்துறது பிரஷர். சொந்தக்காரங்க, உங்களுக்கு என்ன வசதியோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. எவன் என்ன நினைச்சா என்ன? கடன் வாங்கி கஷ்டப்பட்டு பிறகு நீங்க காலமெல்லாம் அந்த திருமணமான பிள்ளைகளை கடன்ல நிறுத்துறீங்களே பெற்றோர், கவனிங்க. We make wrong choices in relationships. Pressureல we make ourselves yielded to sin because of pressure. We buy things and do things because of pressure. Sometimes we buy things that we don't like to irritate people whom we don't like. Sometimes we buy things we don't have money for. We borrow money and buy. Why pressure? பிரியமானவர்களே, be careful. Today we are living in a world of advertisement. எதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பீலிங் விளம்பரம் ஒன்று இருக்கும். நீங்க வீட்டை விட்டு வெளியில கிளம்புனீங்கன்னா அல்லது மீடியா பிளாட்ஃபார்ம் எதுக்கு போனீங்கனாலும் there is advertisement. நீங்க ஒரு ப்ரோக்ராம், ரெகுலர் ப்ரோக்ராம் பார்த்தா கூட அதில் இடையில ஆட் வருகிறது. இதை வாங்கு, அதை வாங்கு, இது நல்லா இருக்கும், இது வாங்கிட்டா உன் லைஃப் அப்படியே ஈஸி ஆயிரும். ப்ரெஷர் டெஸ்ட் பாஸ் பண்ணணும். ஆமேன். ரெண்டாவது, த பீப்புள் டெஸ்ட். திஸ் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். மக்கள் அல்லது மனிதர்கள் என்ற பரீட்சை. வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்ஸ்ல டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். ஏன் தெரியுமா? we expect people to meet our needs, and when they don't meet our needs we get disappointed. ஏன் டிசப்பாயின்மெண்ட் வருகிறது? why does disappointment come? Because we expect people to satisfy us. Parents, children, colleagues, boss, spouse, and people do disappoint us. And let me tell you something, no one can satisfy you all the time. People will disappoint you. And let me tell you, you will disappoint people and people will disappoint you. It works both ways. Thank God for mothers, fathers, teachers, friends. But still they are human beings and aren't perfect. அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, ஸ்கூல் வாத்தியாருக்காக, கிளாஸ்மேட்டுக்காக, கொலீக்ஸுக்காக, பிள்ளைகளுக்காக, அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, எல்லாருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒருவரும் பூரணர் இல்லை. People by nature are selfish and imperfect. Be it you or me. Your problem in life is not people in life, but your response to life's realities. வாழ்க்கையிலே உங்களுக்கு பிரச்சனை மனிதர்கள் அல்ல. மனிதர்களைப் போல உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் வாழ்வின் அந்த உண்மை சூழ்நிலைகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மாறுத்தரம் கொடுக்க பழகி இருக்கிறீர்கள்.
The answer to your inferiority is not in somebody else. The answer to your insecurity is not in somebody else. The answer to your fear and worries in life is not in somebody else. The answer to your depression and failure in life is not in somebody else. உங்கள் தாழ்மை உணர்வுக்கு மற்ற மனிதர்கள் அல்ல பரிகாரம். உங்கள் பாதுகாப்பற்ற உணர்வுக்கு மற்ற மக்கள் அல்ல பரிகாரம். உங்கள் பயம், கவலை ஆகியவைகளுக்கு மற்றவர்கள் அல்ல உங்கள் பரிகாரம். உங்களது உணர்வு தளர்ச்சி மற்றும் தோல்விக்கு மற்ற மக்கள் அல்ல பரிகாரம், தேவன்தான். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, எல்லாம் தேவன் மேல குற்றம். இது ஒரு பாட்டு. பிரியமானவர்களே, லைஃப் டெஸ்ட்டை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும். God puts people in your life to help you mature, and it comes through irritations as well. It comes through their weakness as well. God can use another man's weakness, and அதனால வருகிற இரிட்டேஷனை கர்த்தர் உங்களுக்குள்ள கேரக்டர் டெவலப் பண்ணுவதற்கு பயன்படுத்துவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. Blessed is the man who trusts in the Lord, whose hope is in the Lord. ஆமென். உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் சிநேகிதராவார்கள். People by nature are not easy, and people are tests that God allows. Life is not a fairy tale. Life is not a fairy tale. வாழ்க்கையில கல்யாணம் முடிக்கும் பொழுது ரொம்ப எல்லாமே நல்லா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஹனிமூன் போவாங்க. ஹனி, தேனே, மானே, மூன், நிலா, எல்லாம் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லா, எல்லாம் ரொமான்டிக்கா, எல்லாம் கிளவுட் 9ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஹை ஃபீல் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஹனிமூன் கொஞ்ச காலம் கழிச்சாதான் ஹனியும் இல்லை, மூணும் இல்லை, அமாவாசை, இருட்டு. லைஃப் ஹேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஃபாதர் பாடியிருக்கிறார். ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. நல்லா இருக்கணும் பானி, ஆனாலும் ஒன்றை மறந்துடாதப்பா, பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. வாழ்க்கை என்பது போராட்டமே. I'm so glad that it is not all positive in that song. The challenges of life is very clearly portrayed. Amen. The people test. Pressure test வரும் பொழுது don't turn to other sources, turn to God. People test வரும் பொழுது don't trust and put your hope in man. You will be disappointed. Trust God. Pressure situation la turn to God. People test la trust God. மூன்றாவது, the persistence test. The people testல இன்னும் சில காரியங்களை சொல்றேன். நீங்க யாரை ரொம்ப நம்புறீங்களோ, sometimes when they let you down, you get hurt. கூட இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனா அவங்க கூட இல்லை. முதல்ல நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்புனீங்க, அவங்க உங்க முன்னால சொல்றதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் soon you discover that this person is actually not in sync with you. In fact, he is scheming something against you. இது கேள்விப்படும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கும். But people are like that.
மக்கள் அப்படித்தான். என்னுடைய லைஃப்பில், என்னுடைய ஜேர்னியில், பர்டிகுலராக மினிஸ்ட்ரியில், ஈவன் சம்டைம்ஸ் சம் ஃபெலோ மினிஸ்டர்ஸ் who smile at you, who cheer you, who appreciate you, who affirm you in the in the context of sitting and talking together. என்னமோ பெருசா சொல்லுவாங்க. பட் ஆனா these are the people sometimes who are talking behind you. இது கேள்விப்படும் பொழுது hurts வருது, pains வருது. But people of God, listen. People are like that. There's no point getting hurt. ஆரம்பத்தில் அவர்கள் இனிப்பான வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்பிடுறீங்க தெரியுமா? அதுதான் வஞ்சகம். Beware. Beware. Take everything with a pinch of salt என்று சொல்வார்கள். Yes, you should. Amen. துதிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. Very hard to find friends who are loyal all times. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். எல்லா காலத்திலும் உங்களோட கூட இருக்கிறாங்களா? In your difficult time, are they with you? And they are the people that you must trust more. பட் பொதுவாக நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்ப வேண்டாம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. Trust God. Pressure test. People test. மூன்றாவது persistence test. ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவர் கொடுத்த திட்டம், அந்த மாதிரி காரியங்கள் என்று வரும் பொழுது லைஃப்ஸ் கால், லைஃப்ஸ் டெஸ்டினி, லைஃப்ஸ் பர்பஸ், ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி காரியங்களை எடுக்கும் பொழுது how is our commitment? That will be tested. Life is about keeping our commitment. Your life is shaped by your commitment. Your character is developed by commitment. Your success is influenced by commitment. Your eternal destiny is determined by your commitment. Your ability to keep your commitment will be tested. Commitment in marriage, commitment to church life. சபையிலே நாட்டப்பட்டவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். கமிட்மெண்ட். சிலர்லாம் பார்த்தா தொட்டா சுருங்கின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட ஒரு செடி இருக்குது, அதை தொட்டா அந்த இலையை அப்படியே அது சுருங்கிடும். தொட்டா சுருங்கி. ஆமா, சென்சிட்டிவ். இந்த மாதிரி சொல்லிட்டான், இந்த மாதிரி பேசிட்டான், இந்த மாதிரி பார்த்துட்டான். சிலர் தொட்டா சுருங்கி, சிலர் பார்த்தா சுருங்கி. அடே பார்த்தாலே ஒரு மாதிரி பார்க்குறான், பார்க்கலனாலும் என்னை கண்டுக்கவே இல்லை. எப்பா உன்னை பார்த்தாலும் பிரச்சனை, உன்னை பார்க்காட்டியும் பிரச்சனை, உன்கிட்ட பேசினாலும் பிரச்சனை, உன்கிட்ட பேசாட்டியும் பிரச்சனை. சென்சிட்டிவ், difficult people. An uncommitted person is selfish. Learn to keep your commitment even when it hurts. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அதை காக்க முடியுமா? சங்கீதம் 15:4. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அந்த கமிட்மெண்ட்டை கீப் பண்ண முடியுமா? perseverance test. சில காரியத்திற்கு பிளட்ஜ் பண்ணுவாங்க. மிஷன்ஸ் பிளட்ஜ் என்று எடுத்துக்கொண்டால் சபையில் ஒரு 70% கூட வருகிறது. சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும். people pledge but they don't worry. அவங்க கமிட்மெண்ட்லாம் வந்து சக்கரை பொங்கல் மாதிரி. they don't take it seriously. not good. நல்லதில்லை. your ability to keep your commitment will be tested. commitment in marriage, commitment in relationships. இங்க பாருங்க, சபை வாழ்வு, கொய்னோனியா, ஒருவருக்கொருவர் என்ற உறவு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கிறோம்? அது ஒரு லெவல். இரண்டாவது வந்து கிங்டம் பார்ட்னர்ஷிப். ஊழியத்தில் ஆண்டவர் அல்லது தேவனுடைய நோக்கத்தில் நமக்கு பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப்.
கொடுப்பார். We need to work together to get things done. Coming together is beginning, staying together is progress, working together is success. இணைந்து வருவது என்பது நல்ல ஆரம்பம், சேர்ந்து இருப்பது என்பது நல்ல முன்னேற்றம், இணைந்து செயல்படுவது என்பது வெற்றி என்று சொல்லுவார்கள். Coming together is beginning, staying together is progress, working together is success. Christian relationship முதல் லெவல் சபை வாழ்வு. ஒருவருக்கொருவர் என்ற உறவிலே விசுவாசிகளோடு கூட நாம் பரஸ்பர உறவிலே வளர்ந்து வருகிறது. கொய்னோனியா, அந்யோன்யம், பரஸ்பரம், ஒருவருக்கொருவர் உறவு, அது பேசிக் லெவல். ரெண்டாவது கிங்டம் பார்ட்னர்ஷிப். We work together to do things for God. இன்றைக்கு விஷன் 2030 என்ற ட்ரீமில் we work together with several church leaders. மிஷன் ஃபீல்டில் we work with church leaders. Staff commit themselves and be part of the vision. Kingdom partnership. இன்னொரு லெவல் இருக்கு, மூன்றாவது லெவல் covenant relationship. தாவீதும் யோனத்தானும். There are some staff even in my team with whom I have covenant relationship. They are there for good. And they have been proving themselves to be such people. I am there with this vision until I die என்று சொல்லக்கூடிய அளவிலே committed staff இருக்கிறாங்க. And எல்லாரும் அப்படி கமிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. And people lead their life according to God's guidance, which I am aware of. And God calls people into different things in different seasons of life. And covenant relationship should not be forced. Kingdom partnership should not be forced. But சபை வாழ்வு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் எல்லாருக்கும். ஆமென். முதலாவதாக அழுத்தம் என்ற பரீட்சை, இரண்டாவது மக்கள் என்ற பரீட்சை, மூன்றாவது விடாமுயற்சி என்ற பரீட்சை. நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பர்சிஸ்டன்ஸ் டெஸ்ட் he passed. எரேமியா ஒரு செய்தியை பேசிக்கொண்டே இருந்தார், மக்கள் கேட்கல, but he kept preaching. Whether people respond or not, if you have a message from God, keep preaching. If people respond or not, doesn't matter. மக்கள் ஒப்பு கொடுக்கிறார்களோ இல்லையோ, whether people respond or not, doesn't matter. Keep preaching what God has called you to if you are a preacher. Pressure test அன்றாட வாழ்க்கையிலே வரும். people test அன்றாட வாழ்க்கையிலே வரும். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை நடத்துகிற சவால் மோசேக்கு. அலைன்மெண்ட் இல்லாத டீம் மோசேக்கு. இதெல்லாம் போராட்டம் வனாந்திரத்தில். பீப்புள் டெஸ்ட். கூட இருந்த ஆரோன் கண்ணுக்குட்டி செஞ்சிட்டான். rebellious people, murmuring people. People test will be there for those of you in leadership, but even those of you in just Christian discipleship path. People test. Persistence test. ஆண்டவர் பார்ப்பார். லைஃப், ட்ரீம் அண்ட் விஷன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஃபோக்கஸ். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. விடாமுயற்சி. லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன், லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். பவுல் சொல்லுகிறார். perseverance test. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், முடிக்கிற வரைக்கும் he kept his faith.
பாரமான யாவையும் பாவமான யாவையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவர் பேரிலே கண்களை வைத்து ஓட வேண்டும். ஹீப்ரூஸ் 12:1-2, எபிரேயர் 12:1-2. நம்பர் 4, நாலாவதாக the priority test. முன்னுரிமை வழங்கும் காரியத்தில் பரீட்சை. எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? வீடு தீப்பற்றி எரியும் பொழுது ஒருத்தன் ஃபர்னிச்சர் அடுக்கிட்டு இருந்தானா. அதுதான் பைத்தியத்திற்கு டெஃபினிஷன் ஆர் இல்லஸ்ட்ரேஷன். Who will be the first in our life? Always it must be God, and you will be tested. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். லைஃப் நல்லா இருக்கணுமா, லைஃப் ஆசீர்வாதமா இருக்கணுமா, எதற்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதற்கு முதலிடம் கொடுங்க. and all your legitimate needs will be met. அதுதான் வாக்குத்தத்தம். Three questions to ask yourself. நீங்கள் உங்களையே கேட்க வேண்டிய 3 கேள்வி. What do I think about the most? Where does my money go to? And how do I spend my time? 3 கேள்வியை கேளுங்கள். எதை பற்றி அதிகம் யோசிக்கிறேன்? உங்க மைண்ட்ல ஒரு நாளைக்கு எதை குறித்து அதிகம் யோசிக்கிறீர்கள்? 2வது, உங்களுக்கு இருக்கிற பணத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீர்கள்? எதற்காக அதிகம் செலவழிக்கிறீர்கள்? 3வது, உங்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கிறீர்கள்? Condition of your mind, your checkbook, your calendar, all these things, how is it managed? That will tell your priorities. Amen. 4 பரீட்சைகள், 4 tests: the pressure test, the people test, the persistence test, the priority test. ஆங்கிலத்தில் எல்லாம் P என்ற ஒரே ஆங்கில எழுத்திலிருந்து ஆரம்பமாகும். ஈஸி டு ரிமெம்பர். அழுத்தங்கள் வாழ்க்கையிலே வரும், மக்களாலே வருகிற பரீட்சைகள் வரும். வாழ்க்கையில எடுத்த காரியத்தை முடிக்கிறோமா என்ற பரீட்சை எல்லாருக்கும் உண்டாகும். முன்னுரிமை வழங்குகிற காரியத்திலே சரியாக இருக்கிறோமா என்ற பரீட்சை உண்டாகும். ஆமென். இந்த 4 பரீட்சையிலும் தேவன் பேரிலே உங்கள் கண்களை வைத்து, ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கத்தை மையமாக வைத்து, ஆண்டவரை நேசித்து நீங்கள் இருந்தால் இந்த 4 டெஸ்ட்லையும் ஜெயம் எடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த டெஸ்ட் வந்தாலும் இதை ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு அதை ப்ரொமோஷன் கொண்டு வருகிற நிலைக்கு பயன்படுத்துவார். யோசேப்புக்கு பிரஷர் டெஸ்ட் இருந்துச்சா? எஸ். போத்திபாருடைய மனைவி கொடுத்த பிரஷர். 2வதாக யோசேப்புக்கு பீப்பிள் டெஸ்ட் இருந்துச்சா? எஸ், இருந்துச்சு. சகோதரர்கள், the way they mistreated, the boss who misunderstood, parents who did not understand the dream, பெற்றோர்களுக்கு தரிசனம் புரியவில்லை, சகோதரர்கள் அவனை பொறாமையுடன் பார்க்கிறார்கள், ஏளனமாய் நடத்துகிறார்கள். வேலை செய்த இடத்துல போத்திபாருக்கு சின்சியர் சர்வெண்ட் குறித்து புரிந்து கொள்ள முடியவில்லை. சின்சியர் சர்வெண்ட் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் சொல்றது புரியுதா? ஆமென். ஹல்லேலூயா. Let's be very, 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 very careful when tests come. Pressure test பாஸ் பண்ணாரு, people test பாஸ் பண்ணாரு யோசேப்பு. 3வது அந்த perseverance test, விடாமுயற்சி. ஆண்டவர் யோசேப்பு கிட்ட சொன்னார், நான் உன்னை உயர்த்துவேன்.
அந்த விஷன்ல என்ன காட்டினாரு? யூ வில் பி எக்ஸால்டட் அமங் யுவர் பிரதரன். அந்த விஷன் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் அந்த காரியத்தை நிச்சயம் விசுவாசித்திருப்பார். அதை இவராக மாம்சத்தில் நிறைவேற்றவில்லை, ஆனால் தேவன் நிறைவேற்ற காத்திருந்தார். ஆட்டிடியூடை காத்துக்கொண்டார். கடைசியாக ப்ரையாரிட்டி டெஸ்ட். வேல்யூஸ் கரெக்டா இருந்துச்சு, முன்னுரிமை கரெக்டா இருந்துச்சு. உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், இன்டெகிரிட்டியை வித்துறக்கூடாது. கரெக்டா இருந்தார். ஆண்டவரோட உறவு கரெக்டா இருந்துச்சு. அதனால தானே வெளிப்பாடு வந்துச்சு. தன்னை குறித்த வெளிப்பாடு கரெக்டா இருந்துச்சுல்ல. ட்ரீம் பார்த்தார்ல, அங்க ஜெயிலில் இருக்கும் பொழுது இன்னொரு கைதியினுடைய ஃபியூச்சரை குறித்து வெளிப்படுத்தினார்ல, தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவர் வியாக்கியானம் பண்ணார்ல. his relationship with God was intact. hallelujah. பிரியமானவர்களே, to grow in faith and be strong, விசுவாசத்தில் வளருவதற்கு, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு வாழ்க்கையிலே வருகிற பரீட்சைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். In marriage there will be plenty of opportunities. In workplace there will be plenty of opportunities. In your school there will be plenty of opportunities. வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், சபை வாழ்வில், ஊழியத்தில், படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, வாழுகிற சமுதாயத்தில், லைஃப் வில் பிரிங் டெஸ்ட்ஸ். வாழ்க்கையிலே பரீட்சைகள் வரும். வெளிப்பாடுகள், தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகளும், அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிதலும், வாழ்க்கையில் வருகிற பரீட்சைகளை மேற்கொள்ளுதலும். If I can put it this way in summary, முடிவாக தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு, அவரோடு கூட உள்ள உறவிலே சரியாக இருந்து அவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து, அந்த கீழ்ப்படிதலுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையிலே பல சோதனைகள், பல பரீட்சைகள் வரும். அதையெல்லாம் ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். வெளிப்பாடு உள்ள ஜீவியம் அசைக்கப்படாது. மாம்சமும் இரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தல பேதுருவே, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லிட்டு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளுகிற பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல், வெளிப்பாடு மேல், ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள் மேல் ஜீவியம் கட்டப்பட்டால், சபை என்பது ஜீவியம், வெளிப்பாடிலே ஜீவியம் கட்டப்பட்டால் அசைக்கப்பட மாட்டோம். உறுதியான ஜீவியம் வேணுமா? ஸ்ட்ராங் லைஃப் இருக்கணுமா? ஸ்ட்ராங் இன் ஃபேத் உங்களுக்கு இருக்கணுமா? சோதனைகள், பரீட்சைகள் வரும். ஆனால் நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா ரெவலேஷன் ஆஃப் காட், பிறகு கீழ்ப்படிதல். இயேசு சொல்றார் இல்லையா, 2 விதமான மக்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் மணல் மீது கட்டின மனுஷன், அப்புறம் கற்பாரன் மேலே கட்டின மனுஷன். இந்த வார்த்தை கேட்டபடி செய்கிறவன் எவனோ, இந்த வார்த்தை கேட்டபடி செய்யாதவன் எவனோ. 2க்கும் சோதனைகள் வருகிறது, 2க்கும் நெருக்கங்கள் வருகிறது, 2க்கும் புயல் காற்று வருகிறது. ஒன்று உறுதியாக இருக்கிறது, கீழ்ப்படிந்த ஜீவியம் உறுதியாக இருக்கும், வெளிப்பாடு உள்ள ஜீவியம் உறுதியாக இருக்கும். வாழ்க்கையிலே சோதனைகளை, பரீட்சைகளை மேற்கொள்ளுகிற ஜீவியம் உறுதியாக இருக்கும். Trust you were blessed today. நீங்கள் இந்த செய்தி மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். I believe God has spoken. Life's challenges, வாழ்க்கையிலே வருகிறதான பிரச்சனைகள், வாழ்க்கையிலே வருகிறதான சவால்கள், வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா விதமான ரியல் சிச்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். And God wants you to live a successful life. God wants you to live a victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Overcoming life's tests and growing in faith. வாழ்வின் பரீட்சைகளை மேற்கொள்ளுதலும் விசுவாசத்திலே வளர்ச்சி அடைவதும். ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Father, we thank you. தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய அன்பு கரத்திலே
எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Father, thank you, Lord, for this wonderful word that came even to bless us. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு வந்த வார்த்தைக்காக நன்றியப்பா. வெளிப்பாடுகளாக வந்த வார்த்தைக்காக நன்றியப்பா. இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை விட்டு கொடுக்கிறோம். வாழ்க்கையிலே வருகிற பரீட்சைகளை ஜெயிக்க பலன் தாரும், கிருபை தாரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடுவோம். அப்போது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கையை செலுத்தலாம். சொந்த பலனால் ஓட முடியாது. நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழ்றது தான் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பணியை செய்வதற்கு அவருடைய பலன் தேவை. அவரை போல வாழுவதற்கு நமக்கு பலன் தேவை. ஆமென். சொந்த பலனை நம்பின நாட்கள் போதும். உம்மை நம்புற ஆண்டவரே என்ற ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை செலுத்தலாம். பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள். கர்த்தர் நல்லவர். தர்மையான நாளிலே நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னாலே அன்றி உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர் நம்மோடு இருந்தால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு பல வேளைகளில் நம்முடைய சொந்த அறிவு, நம்முடைய பலன், நம்முடைய ஞானம், அனுபவம், திறமை, தாளந்துகள் இவைகளை நம்பி நாம் நஷ்டப்பட்டு அவமானப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு கர்த்தரை நம்பி அவர் கரத்தில் வாழ்க்கை கொடுத்து, உங்களை நம்பி வாழ போறேன் ஆண்டவரே, உங்களுக்காக வாழ போறேன், நீங்க எதிர்பார்க்கிறத செய்ய போறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்போட இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்மை அர்ப்பணிப்போமானால் நம்மை அவர் பிரகாசிக்க பண்ணுவார், நம்மை அவர் பலப்படுத்துவார். இயேசு ஜெபம் பண்ணின போது ஒரு தேவ தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான் வசனம் சொல்லுகிறதே. அதே போல உங்களை கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்துவார். சொல்லுங்க, அவரோட இணைந்து, உங்களோட இணைந்து காரியங்களை செய்ய கிருபை தாங்கப்பா. சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா, சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா, மாய வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமையா, உடைய மகனாக வாழ எனக்கு கிருபை வேண்டுமையா. உறங்கி வாழ்ந்த நாட்கள் போதுமையா, உபவாச ஜெபம் என்னில் வேண்டுமையா. ஒரு அர்ப்பணிப்பின் பாடல் கர்த்தர் கரல் நம்ம கொடுத்து பாடுவோமா? சொந்த பலனை, சொந்த பலனை, சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா, சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா, சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. சொந்த திறமையை நம்பின நாட்கள் போதுமையா, சொந்த திறமையை நம்பின நாட்கள் போதுமையா. சுய சிந்தனையை சார்ந்த நாட்கள் போதுமையா, சுய சிந்தனையை சார்ந்த நாட்கள் போதுமையா, போதுமையா. சொந்த பலனை, சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா, சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. பல வேளைகள்ல எங்களுடைய அறிவு என்ன சொல்லுதோ, எங்கள் அனுபவம் என்ன சொல்லுதோ, எங்களுடைய மூளை என்ன சொல்லுதோ, அதை நம்பி நாங்கள் பல வேளைகளில் நஷ்டப்பட்டு போயிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு அதை செய்து
நீங்க எதிர்பார்க்கிறதை செய்து நீங்க வைத்திருக்கிற வெற்றியை சுதந்திரிக்க கிருபை தாங்கப்பா. இருளில் வாழ்ந்த நாட்கள் என்னில் போதுமையா, இருளில் வாழ்ந்த நாட்கள் என்னில் போதுமையா, ஒளியில் வாழும் வாழ்க்கை இன்று வேணுமையா, ஒளியில் வாழும் வாழ்க்கை என்னில் வேணுமையா, வேணுமையா. சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா, சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. மாய வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமையா, உம் மகனாக வாழும் வாழ்க்கை வேண்டுமையா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. Thank you Lord. மாய வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமையா, மாய வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமையா, உம் மகனாக வாழும் வாழ்க்கை வேணுமையா, உம் மகளாக வாழும் வாழ்க்கை வேணுமையா, வேணுமையா. சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா, சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா, உறங்கி வாழ்ந்த நாட்கள் போதுமையா, உபவாச ஜெபம் என்னில் வேணுமையா. ஒரு அர்ப்பணிப்போடு கூட பாட்டுல அர்ப்பணம் இருக்குதான் தான் கர்த்தர் பார்க்கிறார். ராகம் தாளம் எல்லாம் இருந்தாலும் பாட்டு உண்மையா பாடுறோமா, அர்ப்பணித்து பாடுகிறோமா, உணர்ந்து பாடுகிறோமா, அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. உறங்கி வாழ்ந்த நாட்கள் என்னில் போதுமையா, உறங்கி வாழ்ந்த நாட்கள் என்னில் போதுமையா, உபவாச ஜெப வாழ்க்கை வேணுமையா, உபவாச ஜெப வாழ்க்கை வேணுமையா, வேணுமையா. சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா, சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா, சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா, சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. எனக்காய் வாழ்ந்த நாட்கள் என்னில் போதுமையா, எனக்காய் வாழ்ந்த நாட்கள் என்னில் போதுமையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் என்னில் வேணுமையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் என்னில் வேணுமையா, வேணுமையா. சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா, சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா, சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா, சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. சொந்த திறமையை நம்பின நாட்கள் போதுமையா, சொந்த திறமையை நம்பின நாட்கள் போதுமையா, சுய சிந்தனையை சார்ந்த நாட்கள் போதுமையா, சுய சிந்தனையை சார்ந்த நாட்கள் போதுமையா, போதுமையா. சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா, சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா, சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா, சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா.
Praise the Lord. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களோடு கூட இந்த ஆராதனையில இருந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. மகிமையாய் 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 ஆண்டவரே, நாங்கள் ஊழியங்களை செய்ய எங்களுக்கு வழிநடத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்க உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை பொறுப்படுத்திக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். வெற்றி வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் நம் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.